Hi guys, hello to everyone. ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு சிம்பிள் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். என்னன்னா, நம்ம ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட் எதுக்குன்னா, என்எஸ்சி பிஎஸ்சி கிட்ட நம்ம டைரக்டா ஷேர்ஸை பை பண்ணவும் செல் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. என்எஸ்சி பிஎஸ்சி கிட்ட நம்ம ஷேர்ஸை பை பண்ணவும் செல் பண்றதுக்கு. அண்ட் நான் யூஸ் பண்ற புரோக்கரேஜ் கம்பெனிஸ் என்னன்னா, ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்றேன் அண்ட் ஜீரோதா யூஸ் பண்றேன். ஏஞ்சல் ஒன் ஸ்விங் ட்ரேடிங்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜீரோதா இன்ட்ராடே ட்ரேடிங்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங் அப்படின்னா என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அண்ட் நீங்க கண்டிப்பா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா, யூடியூப்ல அதுக்காகவே நிறைய வீடியோஸ் இருக்கு. அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத. அதை பார்த்து நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. எதுக்காகனா, இந்த மாதிரி சாட் பார்க்கறதுக்காக நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் இல்லையா, அதுலயே இந்த மாதிரி சாட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அதுல கூட பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா, ஆன்லைன்ல ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு. ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு. லைக் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ட்ரேடிங் வியூ வெப் அப்ளிகேஷன். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுல சில டூல்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு கத்துக்கணும். என்னென்னா, இந்த லெஃப்ட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன், இது ட்ரெண்ட் லைன் அண்ட் இந்த ஹாரிஜென்டல் லைன், இந்த வெர்டிக்கல் லைன் அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ஹாரிஜென்டல் லைன், மோஸ்ட்லி இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு டூல் என்னன்னா, இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூல் இருக்கும். இந்த டூல் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ரெண்டு எதுக்குன்னா, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்றதுக்கு. இந்த டார்கெட்னா என்ன, ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அது விட்டோம்னா, அப்பப்போ இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அப்பப்போ தேவைப்படும். நான் சொல்றேன் எப்போ அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ யூஸ் பண்ண இந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் டூல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ ஓகே, ஒரு ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். எப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. மெயினான விஷயம், இங்க என்ன ரெட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இது டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிட்டோம்னா, அடுத்து நம்ம ட்ரேட் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கேண்டில்ஸ் இந்த ரெட் கலர் அண்ட் கிரீன் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இது கேண்டில்ஸ் நம்ம சொல்லுவோம். ரெட் கலர்னா செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பையர்ஸும் இருப்பாங்க. அதாவது ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கேண்டில்ல செல்லர்ஸும் இருப்பாங்க, பையர்ஸ் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் தி கேண்டில், அதாவது இந்த கேண்டில் முடியும் போது அது எந்த கலர்ல இருக்கோ அவங்க டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெட் கலர்ல இருக்குன்னா, அப்போ செல்லர்ஸ் டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெட் கலர்னா அப் சைட்ல ஸ்டார்ட் ஆகி, ரெட் கலர் கேண்டில்னா, இப்போ ரெட் கலர் கேண்டில் இருக்குன்னா இங்க ஸ்டார்ட் ஆகி டவுன் சைட்ல முடியும். இப்படி முடியும். இதுதான் ரெட் கலர் கேண்டில். ஓகேங்களா? அதுவே கிரீன் கலர் கேண்டில்னா டவுன்ல ஸ்டார்ட் ஆகி அப் சைட்ல போய் முடியும். அதாவது க்ளோசிங் சொல்றேன் நான். ஓப்பனிங் அப் சைட்ல இருக்கும், க்ளோசிங் டவுன் சைட்ல இருக்கும். அதே இது செல்லர்ஸ். பையர்ஸ்னா ஓப்பனிங் டவுன் சைட்ல இருக்கும், க்ளோசிங் அப் சைட்ல இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகேப்பா. ரெட் கலர்னா செல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, கிரீன் கலர்னா பையர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த கேண்டில் எப்போதான் ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இந்த அதாவது இந்த ஒரு கேண்டிலோட டியூரேஷன் என்னன்னா 5 மினிட்ஸ். அதை தான் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட் சைடில் நீங்க பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா
1 minute 2 minute 3 minute 4 minute அப்படின்னு சொல்லிட்டு அது மினிட் அண்ட் ஹவர்ஸில் கூட இருக்கும். ஸோ இப்போ இந்த 5 minutes இந்த 5 minutes அதாவது 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு கேண்டிலோட டியூரேஷன் வந்து 5 minutes. அதுவே நான் 10 minutes மாற்றோம்னா ஒரு கேண்டிலோட டியூரேஷன் வந்து 10 minutes. இப்போ நான் இந்த லாஸ்ட் கிரீன் கேண்டிலை வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணனா இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இப்போ நான் 5 minutes கேண்டில் மாற்றணும்னா 2 5 minutes கேண்டில்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா 10 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து 1 2 2 5 minutes கேண்டில் வந்து இருக்குது. ஸோ இது இப்படி தான் இருக்கும். என்னன்னா டைம் ஃப்ரேம் மாற்ற மாற்ற ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போனோம்னா ஆவரேஜ் ஆகும். அதாவது இப்போ 2 5 minutes கேண்டில்ஸோட ஆவரேஜ் தான் ஒரு 10 minute கேண்டில். இந்த கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால தான் இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸும் இருப்பாங்க, இந்த கேண்டிலில் செல்லர்ஸும் இருப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி கேண்டில் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணதுனால இந்த கேண்டில் வந்து கிரீன் கலரில் வந்துருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சோம்னா நம்ம அடுத்து வந்து அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து பேசிக்ஸ். இது கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கொஞ்சமாவது புரிய வரும். இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ போரிங்னா இந்த கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். இது கொஞ்சம் இந்த பேசிக்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு அதாவது 31st ஆகஸ்ட் 31st நான் இன்னைக்கு ஒரு பொசிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். எப்படின்னா மார்க்கெட் வந்து லைக் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு புரியாது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். அதாவது டவுன் சைடுக்கு வந்து பொசிஷன் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட்லி கரெக்டாக வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கெயின் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து லைக் நம்ம என்னன்னா பேசிக் திங்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். பேசிக்காக என்ன வேணும்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் அண்டு நம்ம சேட் பார்க்கறதுக்காக ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இதெல்லாமே வந்து நான் வந்து எது தேவையோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் யூஸ் பண்ணாவே நம்ம போதும். இதை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் டைம் ஃப்ரேம் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து டீப்பாக பார்க்கலாம் நம்ம. அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் ஆல்சோ என்ன புரியல அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸில் நான் இன்னும் பெட்டராக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை கைஸ்.